கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். சங்கீதம் 2:12 நாம் வாசித்து இந்த நாளின் செய்தியை நம்ம துவக்குவோம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். கொஞ்ச காலத்திலே தேவனுடைய கோபம் பற்றி எரியும் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் இந்த சத்திய வேதத்தை நம்புறீங்க? இந்த வேதம் சொன்னா உண்மையா இருக்கும்னு நம்புறவங்க மாத்திரம் ஒரு அலையிலியா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இந்த வேதம் உங்களுக்கு ஒரு தகவல் கொடுக்குது. பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு போட்டா நம்ம உடனே என்னவா இருக்கும்னு பார்ப்போம்ல. அது என்ன சொன்னாலும் நம்ம நம்புவோம். ஓ அப்படியா அப்படின்னு. இந்த வேதம் பழமையானதுங்கிறதுனால நிறைய பேர் இதை நம்புறதில்லை. ஆனா இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமாகிலும் நிறைவேறாமல் இல்லை. இனி வருகிற காலத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் மட்டும்தான் நிறைவேறலையே தவிர, இதற்கு முன் எந்தெந்த காலத்துல என்னென்ன நிறைவேறணும்னு இந்த வேதத்துல சொல்லி இருக்கிறதோ அத்தனையும் தவறாமல் நிறைவேறி இருக்கிறபடியினால் இன்னைக்கு சொல்றதையும் நம்ம ரொம்ப சீரியஸா தான் எடுக்கணும். இன்னைக்கு வார்த்தை வருது, கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். எல்லாரும் சொல்லுங்க, கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். உலகத்தின் முடிவுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம்தான் இருக்கிறது என்று 2000 வருடங்களுக்கு முன்னதாகவே வெளிப்படுத்தல் புத்தகத்தில் யோவான் எழுதி வைத்திருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த கிபி கிறிஸ்துவுக்கு பின் 90 to 95 எழுதினதுதான் வெளிப்படுத்தல் முதல் நூற்றாண்டுல. இன்னைக்கு 21வது நூற்றாண்டு, கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்ன எழுதியிருக்கிறார் பாருங்க. வெளிப்படுத்தல் 12:12 வெளிப்படுத்தல் 12:12 பாதிக்கு அப்புறம், பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று. தனக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குது, இந்த உலகம் இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்க போகுதுன்னு எப்பவே சொல்லி இருக்கிறாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடியேனா இப்ப நம்ம வாழ்ற காலத்துக்கும் முடிவுக்கும் எவ்வளவு நெருக்கம் இருக்குதுன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. வேதம் சொல்லுது எபிரேயர் 10:37 எபிரேயர் 10:37 வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். வேதம் இதுவும் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட வார்த்தை தான். வருகிறவர் எப்ப வருவார்? இன்னும் கொஞ்ச காலத்துல வருவார். சொல்லி 2000 வருஷம் ஆச்சுன்னா இயேசு வரப்போகிற அந்த நாளுக்கும் நமக்கும் எவ்வளவு நெருக்கம் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அவர் வரும்போது, அந்த கொஞ்ச காலத்துல வருவேன் இருக்கார்ல, அவர் வரும்போது இந்த உலகத்தின் மேல் வரப்போகிற தேவ கோபாக்கினையை பற்றிய வசனத்தை தான் நாம முதல்ல வாசித்தோம். சங்கீதம் 2:12 கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். எப்ப? அவர் வரும்போது. எப்ப வருவார்? இன்னும் கொஞ்ச காலத்துல வருவார். இந்த உலகத்தின் அழிவை குறித்து பேதுரு இப்படியாக எழுதுகிறார். 2 பேதுரு 3வது அதிகாரம் 5வது வசனம். 2 பேதுரு 3:5 பாருங்க. பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். மக்களுக்கு புரியல. உலகத்தை உண்டாக்கின ஆண்டவர் அதே உலகத்தை ஜலப்பிரளயத்தினால என்ன செய்தார்? அழித்தார். அவரால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவபக்தி இல்லாதவர்கள் நியாயந்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அது காக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சீக்கிரமாய் ஒரு அழிவு என்ன செய்ய போகிறது? வரப்போகிறது என்பதைத்தான் அவர் எழுதுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். 1000 வருஷம் ஒரு நாள்னா ஆண்டவருக்கு எத்தனை நாள் தான் முடிஞ்சிருக்குது? 2 நாள் தான் முடிஞ்சிருக்குது. புரியுதா? அப்ப அவரு கொஞ்ச காலம்னு சொன்னது கொஞ்ச காலம்தான். அப்ப
தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். கர்த்தருடைய நாள் வரும். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, கொஞ்ச காலத்தில் அவர் வருவார். அவர் வரும்போது அவருடைய கோபம் பற்றி எரியும். அதைத்தான் இங்க அவர் சொல்றார் பாருங்க, இரவிலே திருடன் வருகிற விதமாய் அவர் வருவார். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து, பூதம்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே, பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். எத்தனை பேர் சத்திய வேதத்தை நம்புறீங்க? நம்புறவங்க மாத்திரம் ஒரு அலையிலையோ சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இதெல்லாம் நடக்க போகிற விஷயம், நடக்க போகிற விஷயம். 11வது வசனம், இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். 2 முறை அவர் சொல்றாருங்க, வானங்கள் அகன்று போகும், பூமி எரிந்து அழிந்து போகும், உருகி போகும். கவனிங்க தேவ பிள்ளைகளே, இப்படியெல்லாம் இருக்கிறபடியினால், நடக்க போகிறபடியினால், ஆபத்து அழிவு நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறபடியினால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 2:12, அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். எப்ப நடக்குமோ தெரியாது, ஆனா இன்னும் கொஞ்ச காலத்துல அது நடக்கும். பூமி அழியும். அந்த அழிவிலிருந்து தப்ப வேண்டுமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அவரை என்ன செய்யுங்க? அண்டிக் கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, அண்டிக் கொள்ளணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அண்டிக் கொள்ளுங்கள். எத்தனை பேர் இயேசுவை அண்டிக் கொண்டவர்கள்? கவனிங்க, இயேசுவை பின்பற்றுகிற எல்லாரும் அவரை அண்டிக் கொண்டவர்கள் அல்ல. ஏன்னா வேதத்துல ஒரு வாலிபன் வந்து, ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்தரிக்க நான் என்ன செய்யணும்னு கேட்டான். ஆண்டவர் என்ன சொன்னார்? உன்னுடைய ஆஸ்தியை எல்லாம் வித்து தரித்திரருக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா. ஏன்னா நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். உனக்கு நித்திய ஜீவன் தானே வேணும், பரலோக ராஜ்யம் தானே வேணும். அப்ப என்னைய பின்பற்றி வா. என்னைய பின்பற்றி வர்றதுக்கு நீ அதையெல்லாம் தூக்கிட்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி வேணும்னா நான் உன்கிட்ட கேட்டு சொல்லுவேன். இப்ப நீ அதை விட்டுட்டு வா அப்படின்னாரு. வேதம் சொல்லுது, அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமாய் போய்விட்டான். ஏன் போய்விட்டான்? அந்த வாலிபன் இயேசுவை அண்டிக் கொண்டவன் அல்ல. எதை அண்டிக் கொண்டவன் சொல்லுங்க? ஐஸ்வர்யத்தை அண்டிக் கொண்டான். அவன் அப்படி அதை அண்டிக் கொண்டிருக்கிறான்ங்கிற காரணத்தினாலதான் ஆண்டவர் அதை விட்டுட்டு வான்னு என்ன செஞ்சாரு சொன்னார். இன்றைக்கும் பலர் நித்தியத்திற்காக முன்குறிக்கப்பட்டவர்கள் தான். நாம் எல்லாரும் இயேசுவோடு கூட வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு நித்தியமா அவரோடு கூட இருக்கும்படியாகத்தான் ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ரட்சிக்கப்படாம யாரும் இந்த நாள்ல சபைக்குள்ள இல்ல. ஆனால் எதை அண்டிக் கொண்டிருக்கிறோம்? இயேசுவைத்தான் அண்டிக் கொண்டிருக்கிறோமா, அல்லது ஐஸ்வர்யத்தையா, உறவினர்களையா, நண்பர்களையா, அந்தஸ்தையா, பதவி, ஜாதி பெருமை, இன்னும் மற்றும் பல உலக காரியங்களை நீங்கள் பற்றி கொண்டிருந்தால் ஒன்றைத்தான் பற்றி கொள்ள முடியும். மத்தேயு 19:27 பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. அப்ப இயேசுவை பின்பற்றுறதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கும்? எல்லாவற்றையும் விட வேண்டியது இருக்கும். ஒன்றைத்தான் நாம் பற்றி கொள்ள முடியும். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் அண்டிக் கொள்ளுங்கள்ங்கிறார்ல, அண்டிக் கொள்ளணுங்கிற உணர்வு இப்ப உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்டிக் கொள்றதுனா என்னங்கிறது தான் இன்னைக்கு நம்ம செய்தியா என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். செய்தியை கேட்டு நம்ம அந்த வாழ்க்கை முறைக்கு வந்துடணும். அப்பதான் நம்ம இந்த உலகத்துக்கு வரப்போகிற அழிவிலிருந்து தப்ப முடியும். ஆண்டோடைய வருகைக்கு நம்ம தகுதிப்பட முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்ப நம்ம வாசித்த வசனத்துக்கு வாங்க. சங்கீதம் 2:12 என்ன சொல்லுது? கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும், ஆகவே அவரை முத்தம் செய்யுங்க, அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த வசனம் ஆங்கிலம் NIV டிரான்ஸ்லேஷன்ல எப்படி இருக்குதுன்னா, blessed are
all who take refuge in him. Blessed all. Blessed are all who take refuge in him. இந்த refuge என்ற வார்த்தைக்கு அடைக்கலம் என்று அர்த்தம். அதாவது அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்றால் அவரிடத்தில் அடைக்கலமாய் வந்த யாவரும், அவரை அடைக்கலமாய் கொண்ட யாவரும் பாக்கியவான்கள் என்ற அர்த்தம். அடைக்கலமாய் வர்றதுன்னா என்ன? அவரை அடைக்கலமாய் கொண்டது என்றால் என்ன? அப்ப ரெஃப்யூஜி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த ரெஃப்யூஜ்ங்கிற வார்த்தைக்கு தான் அடைக்கலம். who take refuge in him are blessed தான் பைபிள்ல போட்டிருக்கு. அந்த ரெஃப்யூஜ்ங்கிற வார்த்தையில கடைசி இன்னொரு ஈ சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரெஃப்யூஜி. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். மோடி ஜி அப்படில அது மாதிரி இது என்ன ஜி? ரெஃப்யூஜி. ரெஃப்யூஜி அப்படின்னா அகதின்னு அர்த்தம். சொல்லுங்க பார்க்கலாம். ரெஃப்யூஜினா என்ன அர்த்தம்? அகதி அப்படின்னு அர்த்தம். அப்ப அடைக்கலமாய் வாங்கன்னா என்ன அர்த்தம்? அகதியா வாங்கன்னு அர்த்தம். அதனாலதான் இன்னைக்கு டைட்டில் போட்டிருந்தோம், அகதியாய் வாழ்வோம். புரியுதா? ஒரு உதாரணம் சொல்றேன். இலங்கையில விடுதலை புலிகள் யுத்தம் 1990 இருந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. 80லேயே தொடங்கிருச்சு. அந்த யுத்தத்தின் நிமித்தம் அங்கு குடியிருக்க முடியாத தமிழர்கள் நிறைய பேர் கள்ளத்தோணியில கிளம்பி இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. வந்தா இந்தியா அவர்களை வரவேற்கவில்லை, இந்தியா அவர்களை வாங்கன்னு அழைக்கல, இந்தியா அவர்களை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஆனா ஒரு மனிதாபிமான முறையில அவங்கள திரும்ப அழிவுக்கு ஒப்பு கொடுக்க முடியாது, அவர்களை கடல்ல தூக்கி வீச முடியாது, அவர்களை கண்டுகொள்ளாமல் இருக்க முடியாது. ஆகவே அவர்கள் எல்லாரையும் ஒரு இடம் கொடுத்து அங்கே அவர்களை தங்க வைத்தார்கள். அதற்கு பெயர் தான் அகதிகள் முகாம். அதுக்கு பேர் என்னது? அகதிகள் முகாம். அப்ப சுய தேசத்துல அவர்களால் வாழ முடியல. வாழ்வுக்காக பிழைப்புக்காக அடைக்கலம் தேடி வந்த இடத்துல அவங்களுக்கு இந்த நாட்டு உரிமை கொடுக்க முடியாது, இந்த நாட்டு குடியுரிமை அவர்களுக்கு கொடுக்க முடியாது. அவர்கள் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அல்ல. ஆனால் இந்த நாடு அவர்களுக்கு ஒரு அடைக்கலம் கொடுக்கிறது. அப்படி அடைக்கலமாய் வந்தவர்களுக்கு என்ன பெயர் சொல்லுங்க பார்க்கலாம்? அகதி என்று பெயர். அவர்கள் தங்குகிற இடத்துக்கு அகதிகள் முகாம், ஆங்கிலத்தில் ரெஃப்யூஜிஸ் கேம்ப்னு சொல்லுவாங்க. வந்தவங்க எல்லாம் யாரு? அகதி. அவர்களுக்கு தேவையான உணவு, உடை, உறைவிடம், மாத உதவி எல்லாம் கொடுக்கப்படுகிறது. எது வரைக்கும் அது கொடுக்கப்படும்? எது வரைக்கும் அவர்கள் இங்கே அடைக்கலமாய் இருப்பார்கள்? எது வரைக்கும் இங்கே அவர்கள் அகதிகளாய் இருப்பார்கள்? அவர்களுடைய சொந்த நாடு அவர்களை திரும்ப ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும். சொந்த நாட்டில் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு இனி போய் வாழலாம்னு ஒரு நல்ல சூழல் வந்து இவங்க திரும்பி போற வரைக்கும் இந்த நாடு அவர்களுக்கு என்ன கொடுக்குது சொல்லுங்க? ஆனா இவர்கள் நிரந்தரமாய் இங்கே இருக்க போகிறவர்கள் அல்ல. ஆனா அப்ப வந்தவங்க இப்பவும் இருக்கிறாங்க. இங்க வெம்பக்கோட்டை பக்கத்துல கண்டியாபுரம்னு ஒரு கேம்ப் இருக்கு. அந்த கேம்ப் வந்ததுனால தான் கண்டியாபுரம்னு ஒரு ஏரியாவே வந்துச்சு. இங்க ஆனக்கூட்டத்துல ஒரு கேம்ப் இருக்கு. இங்கெல்லாம் அவங்க வந்து கிட்டத்தட்ட 20-30 வருஷம் கூட ஆச்சு. ஆனாலும் இன்னும் அவர்கள் இந்தியர்கள் அல்ல. அவர்கள் யார்தான்? இலங்கை தமிழர்கள், அகதிகள். எப்ப வரைக்கும்? அவங்க நாட்டுக்கு போற வரைக்கும். அப்ப இங்க இருக்கிற வரைக்கும் அவங்க அகதி தான். அவர்கள் இந்தியர்கள் அல்ல, அவர்கள் இலங்கை வாழ் தமிழர்கள் தான். ஆனால் இங்கே அவர்கள் யாரா இருக்கிறார்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா பாருங்க, இந்த கேம்ப்ல இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இலங்கையில ஏக்கர் கணக்கில் நிலம் இருக்கு, தென்னந்தோப்பு இருக்குது, வயக்காடு இருக்குது, பெரிய பெரிய பங்களாக்கள் இருக்குது, தோட்டம் துறவுகள்லாம் என்ன செய்யுது இருக்கு, கம்பெனிகள் இருக்கு. ஆனா உயிர் பிழைக்கணும்ல, அதுக்காக ஓடி வந்திருக்கிறாங்க. எல்லாத்தையும் அப்படி அப்படி போட்டுட்டு. அப்ப அவங்க ஊர்ல பெரிய ஆளு, புரியுதா?
அங்க ஒருவேளை அவங்க ஜமீனா இருந்திருக்கலாம், பண்ணையாரா இருந்திருக்கலாம், நாட்டாமையா இருந்திருக்கலாம், முதலாளியா இருந்திருக்கலாம், கவுன்சிலரா இருந்திருக்கலாம், ஏன் மந்திரியா கூட இருந்திருக்கலாம். ஆனா இங்க அவங்க யாரு? சத்தமா சொல்லுங்க, அகதி. நம்ம வாழ்க்கைக்கு வாங்க. நாமும் கூட இந்த உலகத்துல பாவத்திலையும் சாபத்திலையும் சாகக்கூடாது, அழிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுனால யார்கிட்ட ஓடி வந்தோம்? இயேசுநாதர்கிட்ட ஓடி வந்தோம். நீதிமொழிகள் 18:10 சொல்லுது. நீதிமொழிகள் 18:10, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ள ஓடி வந்ததுனால பிழைச்சுக்கிட்டீங்க? எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ள ஓடி வந்ததுனால சுகமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ள ஓடி வந்து ஆசீர்வாதமா இருக்கிறீங்க? இப்படி ஓடி வந்த நீங்கெல்லாம் யாரு? புரியுதா? நீங்கெல்லாம் யாரு? அகதிகள். ஒருவேளை இந்த உலகத்துல நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அல்லது ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கூட இந்த உலகத்துல நமக்கு ஆஸ்தி இருக்கலாம், ஐஸ்வர்யம் இருக்கலாம், மதிப்பு மரியாதை இருக்கலாம், வாய்க்கால் வரப்பு இருக்கலாம், எல்லாம் இருக்கட்டும். ஆனால் நான் கிறிஸ்துவுக்குள் யார் என்ற அந்தஸ்துல வாழணும்? அகதி என்ற அந்தஸ்துல வாழணும். பக்கத்துல கூப்பிட்டு, நீங்க அகதியாம்ல, புரியுதா? கவனிங்க, இந்த வாழ்க்கை முறைய நம்ம புரிந்து கொள்ளாதனால தான் நிறைய தவறு செய்கிறோம். சொன்னிலிருந்து நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். நான் யார்? சத்தமா சொல்லுங்க, நான் யார்? யாருக்குள்ள அகதி? ஆமா, இந்த உலகத்துல நம்ம ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தேன், அழிஞ்சு போயிருந்திருப்பேன். கர்த்தர் என்ன அடைக்கலம் கொடுத்து அவருக்குள்ள யாரா வாழ வச்சிருக்கிறாரு? அகதியா வாழ வச்சிருக்கிறார். இது என்னமோ புது உபதேசம் கிடையாதுங்க. பாஸ்டருக்கு நைட்டு தூக்கத்துல சொப்பனத்துல ஏதோ புதுசா நூதனமா தோண்டி இருக்குப்பா, பாஸ்டர் ரொம்ப யோசித்து இருக்கிறார், என்னடா புதுசா பேசலான்ட்டு. இல்லங்க, இது ரொம்ப பழைய உபதேசம், ரொம்ப பழசு. எங்க பழசு தெரியுமா? முற்பிதாக்களுக்கு போகணும். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு. எபிரேயர் 11:13 பாருங்க. எபிரேயர் 11:13. இவர்கள் எல்லாரும் யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. வேணா நீங்க அதுக்கு முந்தின வசனங்களை வாசித்து பாருங்க. இவர்கள் எல்லாரும்னா யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை, சொல்லுங்க சத்தமா, அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு, கவனிங்க, தங்களை என்னன்னு சொன்னாங்க? நாங்க யாரு? அந்நியர், ஃபாரினர்ஸ். அப்படின்னா யாரு? அகதி. கர்த்தரிடத்துல அடைக்கலமாய் வந்தவர்கள், உயிர் பிழைக்க வந்தவர்கள் என்று அறிக்கையிட்டார்களாம். அதுதான் ரொம்ப வேணுங்கிற விஷயம். அறிக்கையிடணும்னா யாரு? அகதி. எங்க அகதி எல்லாம் தகுதியை பத்தி பேசலாமா? இன்னைக்கு நமக்கு என்ன ரோசம்? அகதிக்கெல்லாம் ரோசம் இருக்கலாமாங்க? கவனிங்க, இந்த மனநிலை வந்தா மட்டும்தான் நீங்க கிறிஸ்துவுக்குள் ஜெனியூனான விசுவாசியை என்ன செய்ய முடியும்? வாழ முடியுங்க. ஆமாங்க, தப்பு ரொம்ப தப்பு நடக்குது வாழ்க்கையில. நம்ம யாரு? சொல்லுங்க சத்தமா. அறிக்கை இடணும். என்ன அறிக்கை இடணும்? நான் யார்? கிறிஸ்துவுக்குள். என்ன? ஆபிரகாம் அறிக்கையிட்டான், ஈசாக்கு அறிக்கையிட்டான், யாக்கோபு அறிக்கையிட்டான். கவனிங்க, இவங்கெல்லாம் கையில கோடி கோடியா சொத்து வச்சிருந்தவன். ஆனா அவன் தன்னை யார் என்று சொன்னான்? நான் யார்? அகதி. அகதி என்றால் என்ன அர்த்தம்? என் சொந்த தேசத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறவன். இது என்னுடைய சொந்த தேசம் அல்ல. ஒரு பழைய பாட்டு உண்டு. இந்த புவி ஒரு சொந்தம் அல்ல என்று இயேசு என்னேச மொழிந்தனரே, இக்கட்டு துன்பமும் இயேசுவின் தொண்டர்க்கு இங்கேயே பங்காய் கிடைத்திடினும் ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே. இயேசு அண்ணலை பாருங்க, அண்டினோர்க்கு. நீ அண்டி வந்தவா? அண்டி வந்தவன் மாறி இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? நாட்டாம என்ன செய்யக்கூடாது? பண்ணக்கூடாது.
நான் யாரு? அகதி, அண்டி வந்தவன். இயேசுவை அண்டி வந்தவன் எப்படி இருக்கணும்? அண்டி வந்தவன் மாதிரி இருக்கணும். என்ன அராஜகம் பண்ண கூடாது. அதனால நம்ம மனம் மறுரூபமாகணும். இன்னைக்கு நிறைய கள்ள உபதேசங்கள் வருது, உலக ஆசையை தூண்டுறாங்க. கவனிங்க, நம்ம உலகத்தை ஆளுவோம். இந்த உலகத்துல நான் யாரு? அகதி. நான் சொல்றது புரியுதா? ஆமாங்க. எங்க இயேசுவே அப்படிதாங்க இருந்தாரு. என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. அவரை எப்படி ஒருத்தன் பிடிச்சி திருட்டுத்தனமா ராத்திரி கூட்டு போய் ஜட்ஜ்மெண்ட் சீட்ல நிறுத்தி, இதெல்லாம் நியாயத்துக்கு புறமானது. கலைஞரை நைட்டு தூக்கிட்டு போனாங்க தெரியுமா? ஐயோ கொல்றாங்க கொல்றாங்கன்னார்ல. ஏன் நடுராத்திரி தூக்கிட்டு போனா? காலையில கலைஞர் என்ன மறைவாயிருவாரா? இல்ல, அவர் அண்ணா அறிவாலயத்துக்கு தானே போய்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அண்ணா அறிவாலயம் தானே, மாத்திரக்கூடாது. ஓ, உங்களுக்கும் தெரியாதா? சரி விடுங்க. ஆனா ஏன் நைட்டு பிடிச்சிட்டு போறான்? சட்டவிரோத செயல், பழி வாங்குகிற செயல். அது மாதிரி, ஏன்னா அவங்க கையில ஆட்சி இல்ல, ஆட்சி வேற ஆள் கையில இருக்குது. அது மாதிரிதான் இயேசு எதுக்கு நைட்டு பிடிச்சிட்டு போனா? அராஜகம். இயேசு ஒப்பு கொடுத்தார். ஏன் தெரியுமா? நான் அகதி, தூக்கிட்டு போ, என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியதல்ல. போய் குற்றங்களை சாட்டினாங்க. 1 குறை 40 அடிகள் அடிச்சாங்க, தலையில முட்கிட சூட்டினாங்க, சிலுவை சுமக்க வச்சாங்க. அநியாயமா அவரை கல்லர்களுக்கு மத்தியில் ஒரு கள்ளனை போல ஆணி அறைந்து அவரை கொன்றார்கள். இயேசு சத்தமிடாத இருக்கிற ஆட்டை போல் இருந்தார். அவர் பேசினாரா? சொல்லுங்க, நாட்டாமத்தனம் பண்ணாரா? என்ன, யார் அவரு? ஏங்க, நம்ம மாஸ்டர், நம்ம எஜமானே அப்படி இருந்தா என்ன, நம்ம அவரையும் வேற வம்புக்கு கூப்பிடுறோம். வாரும் ஆண்டவரே, ஒரு கை பார்த்துட்டு வருவான். டே சாமர்ரா, என்னையவே அடிச்சு தொங்க விட்டாங்கடா, சாமரு. நம்ம எல்லாம் யாரு இந்த உலகத்துல? சொல்லுங்க சத்தமா. அகதி. கவனிங்க, தேவனுடைய கோபம் பற்றி எரியும் நாட்கள் வருகிறது. அவரை மாத்திரம் அண்டிக் கொள்ளுகிறவர்கள், கிறிஸ்துவுக்குள் அகதிகளாய் வாழ்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹலோ, எதிர் பேருக்கு சத்தியம் புரியுது? அறத்தூக்கத்தில் இருக்கவங்களாம் எழுப்பி சொல்லுங்க, சத்தியம் புரியுதா? சரி. அகதிகளாய் வாழ்வது என்றால் என்ன? ஒரு 3 காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். 3 பாயிண்ட் நான் முதல்ல சொல்லிடுறேன். 1, கொடுக்கப்பட்டுள்ள எல்லைக்குள் வாழ்வது. 2வது, பெற்ற நன்மைகள்ல திருப்தியா இருக்கணும். 3வது, சொந்த தேசத்துக்கு போக எப்போதும் ஆயத்தமா இருக்கணும். முதல் குறிப்பு என்ன சொன்னேன்? கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லைக்குள்ள பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கி அவங்கள வனாந்தரத்துல அகதிகளாய் வைத்து பழக்கினார். வனாந்தரத்துல அவங்க யாருங்க? சொல்லுங்க. அந்த குடியிருந்த அந்த பூமிக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள் இல்ல. ஆண்டவர், டேய் இது உனக்கு சொந்த பூமி இல்ல, கொஞ்ச நாள் இருந்துக்கோ, உன்னை நான் எங்க கூட்டு போறேன், உனக்கு ஒரு சொந்த தேசம் வச்சிருக்கிறேன், நான் கூட்டு போறேன். ஆனா இது எது? அகதி, அகதிகள் முகாம். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 நாட்கள் எதில் இருந்தார்கள்? சொல்லுங்கோ, அகதிகள் முகாம்ல. அந்த 40 வருட வனாந்திர அனுபவத்தை தான் நமக்கும் கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்க்கை பாடமாக வைத்திருக்கிறார். நமக்கு சிலபஸே எதுதான்? அந்த 40 வருட சொல்லுங்க வனாந்திர பயணத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வாழ்ந்தாங்க, கர்த்தர் எப்படி நடத்தினார், அதுதான் நமக்கு வாழ்க்கை பாடம். நாமும் ஒரு பரம கானான் தேசத்தை நோக்கி என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? போய்கொண்டிருக்கிறோம். இது நமக்கு அதான் சிலபஸ். இப்ப அவர்கள் எப்படி குடியிருக்க பண்ணார் பாருங்க. என்னாகமம் 2:2, இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் விருதாகிய தங்கள் கொடியண்டையிலே தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிராக சுற்றிலும் எப்படி பாளையம் இறங்கணும், எப்படி டென்ட் போடணும், எப்படி குடியிருக்கணும். நடுவுல ஆசரிப்பு கூடாரம், அதுக்கு கிழக்கே 3 கோத்திரம், வடக்கே 3 கோத்திரம், தெற்கே 3 கோத்திரம், மேற்கே 4 திசைக்கும் 3 கோத்திரமா 12 கோத்திரம் சுத்தி எல்லாரும்
வாசலை எங்க வைக்கணும் தெரியுமா? ஆசரிப்பு கூடாரத்தை பார்த்தான். அவ்வளவு பேரும் வாசலை கிழக்க வைக்க சொன்னாரா? அவ்வளவு பேரும் வாசலை மேற்க வைக்க சொன்னாரா? இல்ல, உனக்கு ஆசரிப்பு கூடாரம் எங்க இருக்கோ அதுதான் நீ வாசலை வைக்க வேண்டிய திசை. அப்படி வெயினாரு. அப்ப எவனாவது முழிச்சு வெளியே வரும்போது ஏத்த வீட்டுக்காரன் முகத்துல முழிக்க வேண்டியது இருக்குமா? சொல்லுங்க. ஒரு பஞ்சாயத்து கிடையாதுங்க. நீ அவ்வளவு பேர் யார் முகத்துல தான் முழிக்கணும்? அந்த மேகம் ஆசரிப்பு கூடாரத்து மேல இருக்கும். வாசலை விட்டு வெளியே வந்தாலே எதைத்தான் பார்க்கணும்? மேகமே, மகிமையின் மேகமே, உம்மை பார்த்தேனே, நல்லா இருப்பேனே. நான் பாட்டுக்கு வெளியே வர எய்த்து விட்டக்கா பல்ல விளக்கிட்டே வெளியே வரோம். தேவையா இது? ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அழகா சொல்லி கொடுத்துங்க. நீ எதை நோக்கி கூடாரத்தை போடு. சரி, அதுல ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்தை என்ன சொன்னார் அப்படின்னா, தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் விருதாகிய தங்கள் கொடியண்டையிலே கூடாரம் போடணும். இப்ப சொல்லுங்க, எங்க கூடாரம் போடணும்? எங்க கூடாரம் போடணும்? கொடியண்டையிலே. சொல்லுங்க சத்தமா, கொடியண்டையிலே. நம்ம கொடி எது? கர்மேல் கொடி. நம்ம கொடி எது? கர்மேல் கொடி. சிவகாசியில பல கொடி இருக்குது. சர்ச் ஆஃப் காட் கொடி இருக்குது, அசம்பிளிஸ் ஆஃப் காட் கொடி இருக்குது. ஏன் கர்மேல்ல கூட சிவகாசி கர்மேல் கொடி இருக்கு, சர்ச் ஆஃப் கர்மேல் கொடி இருக்கு. உங்க கொடி எது? திருத்தங்கள் கர்மேல் கொடி. அப்ப உங்க கூடாரத்தை எங்க போடணும்? கொடி அண்டையில போடணும். தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் விருதாகிய தங்கள் கொடி அண்டையில. உங்க பிதா யாரு? நான் தாங்க. ஒரு பேருக்கு வச்சுக்கோங்க, வேற யாரும் சொல்ல முடியும்? நம்ம பாஸ்டர் இல்ல. அதனால இப்ப உங்களுக்கு பிதா யாரு தான்? உங்களுக்கு வயசுக்கு கம்மியா கூட இருக்கலாமா இருக்கும். ஆனா இப்ப எனக்கு அந்த போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இப்ப உங்களுக்கு பிதா யாரு? அப்ப இந்த பிதாவின் விருதண்டையில, இந்த திருத்தங்கள் கர்மேல் சபை கொடி அண்டையில என்ன செய்யணும்? கூடாரத்தை போடணும். அப்ப உங்க வாழ்க்கை சபையை சுற்றியே இருக்கணும். அதுதான் முக்கியமான சத்தியம். வாழ்க்கை எதை சுற்றி இருக்கணும்? சரி, இந்த முகாம் தெரியுமா? அகதிகள் முகாம். அதாவது டெய்லி சாயந்தரம் 6 மணிக்கு அங்க ஒரு ஸ்டேஷன் இருக்கும். அங்க ஒரு கான்ஸ்டபிள் இருப்பாரு. அந்த ஊர்ல இருக்கிற அவ்வளவு ஆண்களும் போய் கையெழுத்து போடணும், நான் இந்த ஊர்ல தான் இருக்கேன். ஏன்னா அவ்வளோ பேரையும் காம்பவுண்டு கட்டி பாதுகாக்க முடியும், வெளியே போக கூடாதுன்னு. அதனால ஒருவேளை அவன் வந்து கையெழுத்து போடலன்னா அவன் கேம்ப்ல இல்லைன்னு அர்த்தம். உடனே அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பித்து விடுவார்கள். இந்த தமிழ்நாட்டுக்குள்ள அவன் எங்க இருந்தாலும் என்ன செய்வான்? தேடி கண்டுபிடித்து அவன் சிறையில் அடைக்கப்படுவான். அகதிகள் முகாம்ல இருக்கிற வரைக்குமாவது வீட்டு சாப்பாடு கிடைக்கும். ஜெயிலுக்கு போயிட்டா, அதனால பொதுவாக அகதிகள் முகாம்ல இருக்கிறவங்க அப்படி துணிகரமா என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. ஏன்னா அவனே எதுக்குடா வந்திருக்கான்? பிழைக்கத்தான் வந்திருக்கான். நமக்கு எதுக்குடா வம்பு? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கொடி அண்டையில வெஜாம கிடப்போம். போறோமா ஞாயிற்றுக்கிழமை, தோத்திரம் பண்ணி பாட்டு பாடுறோமா, புரியுதோ புரியலையோ அவர் சொல்ற செய்திக்கு தலையாட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வெஜாம கிடக்கணும். அவன் உசுப்பேத்தி விட்டான், இவன் உசுப்பேத்தி விட்டான்னு சர்ச்சை விட்டு போன அரெஸ்ட் வாரண்ட். அதுக்கப்புறம் நீ கர்மேல் சபைக்கு வர முடியாது. எங்க தான் போனோம்? ஜெயிலுக்கு தான் போனோம், நரகத்துக்கு தான் போனோம். நான் சொல்றது புரியுதா? ஹலோ, கர்மேல் சபையை விட்டு நீ போனீனா நீ எந்த சபைக்கு போனாலும் நரகம் தான். அதாவது ஒரு வேலைக்காக இல்ல கல்யாணம் பண்ணி வேற சபைக்கு போயிருக்கோம்னா பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த எல்லையை விட்டு எப்படா போவோம்னு போனேன்னு வச்சுக்கோ, கர்த்தர் நமக்கு குறித்த கொடி எது? சபை. புரியுதா? ஒருவேளை கல்யாணம் ஆகி போறோம் அல்லது டிரான்ஸ்ஃபர் ஆகி போறோம், நம்ம போற இடங்கள்ல அங்க ஒரு சபையின் கொடி அண்டையில நம்ம போய் என்ன செய்யணும்? இருந்துக்கிடணும். சபை நம்முடைய வாழ்வின் மைய புள்ளியாக என்ன செய்யணும்? இருக்கணும். அதனாலதான் நம்ம சபையில ஞாயிறு மாலை கூட்டம் வைக்கிறோம். ஆண்கள் கூட்டம், பெண்கள் கூட்டம், வாலிபர் கூட்டம், சிறுவர் ஆராதனை, பராமரிப்பு குழு, போதா குறைக்கு உங்களை விரட்டுறதுக்கு மென்டர்கள் வச்சிருக்கிறோம். உபவாச ஜபம், திறப்பின் வாசல் ஜபம், 21 நாள் அதிகாலை ஜபம். ஏன் 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 இந்த பாஸ்டருக்கு சும்மா இருக்க முடியாதா? ஏன் நம்மள இந்த தொல்லை பண்றாரு அப்படின்னா, நீ எங்க இருக்கணும்?
அகதிகள் முகாம்ல இருந்தா எந்த கூட்டத்துக்கு வரலாம். எங்க வர நீயே பக்கத்துல கேள்வி, எங்க வர உன்னைய காணுமே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆறாயிரம் தவிர எந்த கூட்டத்துக்கு உன்னைய காணுமே. பாருங்க, முன்பெல்லாம் சபையை சுற்றி தான் மக்கள் குடியிருப்பாங்க. அதனாலதான் இந்த சிஎஸ்ஐ சபையில இந்த மணி சிஸ்டம் வந்துச்சு. அப்படின்னா என்னன்னா, பிரேயர் ஆரம்பிக்க போதுன்னா என்ன செய்வாங்க, மணி அடிச்சா மணி சத்தம் கேட்கிற தூரத்துல வீட கட்டணும். முஸ்லிம்கள் பாருங்க, அதெல்லாமே இந்த யூத மார்க்கத்தில இருந்து வந்த பாரம்பரியம் தான். என்ன செய்வாங்க, மசூதியை சுற்றி தான் என்ன செய்வாங்க, வீடை கட்டுவாங்க. அல்லது இவங்க ஒருவேளை தூரமா வீடை கட்டி போனாங்கன்னா அங்க ஒரு மசூதி என்ன செய்வாங்க, கட்டுவாங்க. ஏன்னா அந்த காலையிலேயே பாடுற அந்த பாங்கு என்ன செய்யணும், கேட்கணும். சரி, இன்னைக்கு நம்ம வண்டிகள்லாம் இருக்குது, அதனால தூரமாலாம் இருக்கிறோம், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் உங்க இருதயம் எதைத்தான் சுத்தி இருக்கணும், சத்தமா சொல்லுங்க, சபையத்தான் சுத்தி இருக்கணும். ஏன், நீங்க எவ்வளவு பரிதாபம் முடிச்சாலும் நான் இறக்கமே விட மாட்டேன். ஏன்னா நான் நைட்டு படுக்கும்போது 1:30, ஏன்னா அதிகாலையில் ஏஞ்சி குளிச்சு புறப்பட்டு வந்திருக்கிறேன். நேற்று ஃபுல்லாக நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதனால உங்களோட நான் தான் களைப்பான ஆள், விட்டா நான் தூங்கிடுவேன். ஆனாலும் உங்களை தூங்க விடாமல் பிரசவம் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. சொல்லுங்க, ஏன் நம்ம சர்ச்சை சுற்றி சுற்றி வரணும்? நிறைய பேருக்கு சத்தியம் புரிய மாட்டேங்குது. என்ன பாஸ்டர் எல்லா கூட்டத்துக்கு வர சொல்றாரு, நமக்கு என்ன வேலை இல்லையா, வெட்டி இல்லையா? யோ, நீ யாரு? நமக்கு புரிய மாட்டேங்குது. நமக்கு என்ன சுதந்திரம் இல்லையா? சில பேர் அப்படி வேற, சுதந்திரம் வேணும், கட்டுப்படுத்தக்கூடாது, நம்ம எல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, இயேசு நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். யார் சொன்னா? தப்பு தப்பா பேசக்கூடாது. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள யாரு சொல்லுங்க சத்தமா? அகதிகள் கேம்ப்ல தான் என்ன செய்யணும், இருக்கணும். இன்னைக்கும் கேம்ப்ல இருக்கிறவங்க வேலைக்கு போறாங்க. என்ன மாதிரி வேலைக்கு போவாங்க தெரியுமா? ஐடி கம்பெனிக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, ஏன்னா திரும்பி வர முடியாது. நைட்டு பெயிண்ட் அடிக்க போவாங்க, கொத்தனார் வேலைக்கு போவாங்க. ஆமா தானே? எத்தனை பேருக்கு தெரியும் விவரம்? எங்க விவரம் தெரிஞ்சவங்க, பாஸ்டர் நீங்க சொல்றது சரிதாங்கிற ஒரு 4 பேர் கை வைத்துங்க பார்க்கலாம். 1 2 3 4. வெரி குட், சூப்பர். அப்ப நான் சொல்றது உண்மைதான். ஏன்னா இவங்கெல்லாம் பாஸ்டர் அடிச்சு விடுறாருங்கிற மாதிரி இருக்கும். உண்மைங்க, உண்மை. ஏன்னா எங்களுக்கு அந்த ஆட்களோட நல்ல பழக்கம்லாம் இருக்குது. நல்லா இருப்பாங்க, ஆள் வாட்ட சாட்டமா இருப்பாங்க, அறிவா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க. ஆனா அவங்க யாரு சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமாங்க, ஆமா. அதனாலதான் வேதம் சொல்லுது, சங்கீதம் 92:13, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் பிரகாரங்கள்ல என்ன செய்வாங்க, செழித்திருப்பார்கள். புரியுதா? அதனால எத்தனை பேர் சபையை சார்ந்து வாழ போறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாடுவோமா? உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. ஆகவே சர்ச்சில் கூட்டம்னா ஓடி ஓடி என்ன செய்யணும், வரணும். நமக்கு 1008 ஜோலி இருக்குது, ஆனாலும் சர்ச்சு தான் மெயினான ஜோலி. ஏன்னா நம்ம யாருல எங்க இருக்கிறோம், அகதிகள் முகாம்ல இருக்கிறோம். சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க, சத்தியம் உங்களை ஆசீர்வதிக்கும். சரி, இரண்டாவது, பெற்ற நன்மைகள்ல திருப்தியா இருக்கணும். இது ஒரு மனநிலை தானே. ஆண்டவர் செய்தியின் மூலமா நம்முடைய மனநிலையை மறுரூபப்படுத்த பார்க்கிறார். அது மூலம் தான் நம்ம கிரியைகள் மாறுது. கிரியைகள் மாறினோடனே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டுருவோம், நம்ம வாழ்க்கையில நல்ல காரியங்கள் நடக்கும். சோ முதல் காரியத்துல என்ன மனநிலையை கர்த்தர் மாத்த நினைக்கிறார்னா, என்னத்துக்கு சர்ச்சை சர்ச்சின்னு ஓடணும் அப்படின்னு நீங்க ஒருவேளை நினைச்சிட்டு இருந்திருக்கலாமா இருக்கும். நீ சர்ச்சை சர்ச்சின்னு தான் ஓடணும். பக்கத்துல பாச்சுருங்க, சர்ச்சை சர்ச்சின்னு தான் ஓடணும். என்ன நம்மளாம் யாரு? அதனால வேற வழி இல்லை. இன்னைக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கை முழுசுக்கும் இதுதான் பிரமாணம். கேம்பை விட்டு வெளியே போன நான் உத்தரவாதம் பண்ண முடியாது. நானும் கேம்ப்ல தான் இருக்கேன், உங்களுக்கு ஆலோசனை சொல்றேன், அவ்வளவுதான், புரிஞ்சுக்கோங்க. இரண்டாவது, பெற்ற நன்மைகள்ல நம்ம சந்தோஷமா இருக்கணும், திருப்தியா இருக்கணும். இந்த அகதி வச்சுக்கோங்களேன், ஒரு அகதி அவன் திறமைசாலியா இருக்கலாம், புத்திசாலியா இருக்கலாம். அதுக்காக அவன் போய் நல்ல வேலை பார்த்து சம்பாதிச்சு இடம் வாங்கி கட்டடம்லாம் கட்டி
நிறைய வீடுகள்லாம் வாடகைக்கு விட்டு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பார்த்து ஏகப்பட்ட காசை தங்கத்துல முதலீடு செஞ்சு பெரும் பணக்காரன் ஆகிவிட முடியாது. நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? ஆமாவா இல்லையா? புரியுதா புரியலையா? அரசாங்கம் அனுமதிக்கிற நன்மைகளைத்தான் அனுபவிக்க வேண்டும். அரசாங்கம் அனுமதிக்கிற நன்மைகளைத்தான் அவர்கள் அனுமதிக்க. நாங்க கேம்புக்கு போய் அங்க நிறைய விசுவாசிகள் இருக்கிறாங்க. சிமெண்ட் ஷீட்டு எல்லாம் கவர்மெண்ட் கொடுத்த சப்ளைல அவங்க வீடுகளை கட்டி, சிமெண்ட் ஷீட் தாழ்ந்து இருக்கும், ரொம்ப உயரமா கட்ட முடியாது. ஆனா அவங்க தங்களுடைய சூழ்நிலைகளை ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா வச்சிருப்பாங்க. ஏன்னா வேற வேலை கிடையாதுல, அதனால தோட்டம் துறவும் நல்ல ஜில்லுன்னு இருக்கும், செழிப்பா. ஆனா ரொம்ப எளிமையான வீடுகள், பெருசா அவங்க கான்கிரீட் வீடுகள்லாம் என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாது. அப்படி ரொம்ப சாதாரணமா இருக்கும். ஆனா அவங்க எல்லாம் இலங்கை தேசத்துல கோடீஸ்வரர்கள், பணக்காரர்கள், அப்படி வாழ்ந்தவங்க. ஆனா இங்க அவங்க வந்து அரசாங்கம் கொடுக்கிற அந்த நன்மைகளை, இதுதான் நமக்கு சத்தியம். 1 தீமோத்தேயு 6:6 சொல்லுது. 1 தீமோத்தேயு 6:6 போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே, சத்தமா சொல்லுங்க, எது உண்மையான பக்தி? ஒரு நல்ல தெளிவான விளக்கம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க அப்படின்னா வாழ்க்கையில எந்த சிக்கல்லையும் மாட்ட மாட்டீங்க, நல்லா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. எது உண்மையான பக்தி தெரியுமா? எது கைக்கு நேரிடுகிறதோ அதற்காக மாத்திரம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ்வது தேவ பக்தி. எது கைக்கு நேரிடுகிறதுனா என்ன அர்த்தம்? ஒரு மான் கைக்கு நேரிடுகிறது அப்படின்னா தோத்துறோம். அல்லது இன்னைக்கு சால மீன் தான் கைக்கு நேரிடுகிறதுனாலும் தோத்துறோம். மாடு நேரிட்டாலும் தோத்துறோம், ஆடு நேரிட்டாலும் தோத்துறோம், கத்திரிக்காய்னாலும் தோத்துறோம், நெல்லிக்காய்னாலும் தோத்துறோம், இன்னைக்கு மட்டன் பிரியாணினாலும் தோத்துறோம், அல்லது ஊறுகாய் கஞ்சினாலும் தோத்துறோம். சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? உங்களுக்கு கர்த்தர் என்ன உங்கள் கைக்கு நேரிட பண்ணுகிறாரோ, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், நேரிட பண்ணுவது. யாக்கோபு கூட அப்பாட்ட யார் வேஷத்துல வந்தான்? ஏசா வேஷத்துல வந்து, இந்தாங்கப்பா உங்களுக்கு மான் கறி கொண்டு வந்திருக்கிறேன்னு சொன்னப்ப அப்பாவுக்கு ஷாக்கிங் ஆயிடுச்சு. என்னடா இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட? என்ன சொன்னா? கர்த்தர் இதை நேரிட. உண்மையா இல்லையா? இவனா பிளான் போட்டான்? இல்ல, அம்மாவா பண்ணி கொடுத்தா கொண்டு வந்தான். அப்ப யார் நேரிட பண்ணா? உங்களுக்கு கர்த்தர் என்ன நேரிட பண்ணாரோ அதுக்கு என்ன சொல்லுங்க? சோத்திரம் சொல்லுங்க. என்ன ப்ரோ, சோப்பா பொண்ணை கொடுத்தா தோத்துறோம், கருப்பா பொண்ணை கொடுத்தாலும் தோத்துறோம், ஒல்லியா மாப்பிள்ளைய கொடுத்தாலும் தோத்துறோம், குண்டா கொடுத்தாலும் தோத்துறோம், முடி நிறையா இருந்தாலும் குறையா இருந்தாலும். புரியுதா உங்களுக்கு? மூக்கு புடப்பா இருந்தாலும் தோத்துறோம், அமுங்கி இருந்தாலும் தோத்துறோம். என்ன 100 மார்க் வந்தாலும் தோத்துறோம், ஜஸ்ட்ல பாஸ் ஆனாலும். நமக்கு எதை கர்த்தர் நேரிட பண்ண இருக்கிறாரோ அதற்காக மாத்திரம் நன்றி உள்ளவர்களாய் வாழ்வதற்கு பெயர் தான் தேவ பக்தி. 10,000 சம்பளம் வந்தாலும் தோத்துறோம், 1,00,000 சம்பளம் வந்தாலும், நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? தோத்துறோம். புல்லட் பைக்கு கொடுத்தாலும் தோத்துறோம். அதாவது இன்னைக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, மற்றவர்களோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு அவன மாதிரி இருக்கணும், அவள மாதிரி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். பெருசா போர்டு போட்டு எழுதி வைங்க, இது அகதிகள் முகாம். இங்க கடவுள் எனக்கு என்ன நேரிட பண்ணுகிறாரோ அதுதான் கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? ஓவரா ஆசைப்பட கூடாது. உனக்கு வாடகை வீட்டில் இருக்கிறது தான் கர்த்தர் நேரிட பண்ணி இருக்கிறாரா? சத்தம் வராது, சொல்லுங்க சத்தமா. தோத்துறோம். ஒத்தி வீட்டுக்கு போற அளவுக்கு 1.5 லட்சம் கொடுத்துருக்காரா? தோத்துறோம். குறைஞ்சது 10 லட்சம் இல்லாம புது வீடு கட்டணும்னு பிளான் போடாத. போட்டினா நீயா என்ன செய்யற? வம்ப இழுத்து தலையில வைக்கிற. 10 லட்சத்துல ஒன்றும் வீடை கட்டிட முடியாது, அதுக்கு லோன் போட தான் செய்யணும்.
ஆனா நீங்க எவ்வளவு வீடு கட்ட போறீங்களோ அதுல 1/3 கையில காசு இல்லாம லோன் போடவே கூடாது. அப்படின்னா உங்களுக்கு கர்த்தர் புது வீடு கட்டி தரதா பிளான் அவர்ட்ட இல்லைன்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதா? வீடை கட்டிட்டு உண்ணாம தின்னாம கிடக்கணும்னு ஆண்டவர் சித்தம் கொள்ளவே இல்லை. நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? வீடு கட்டினதுக்கு அப்புறமும் தசம பாகத்தை கரெக்டா கொடுக்க முடியுமாங்கிறத என்ன செய்யணும், யோசிக்கணும். கடைசியில் செட்டியார் சுருக்கு பையில தான் என்ன செய்யறாரு, கை வைக்கிறாரு. நான் என்ன பாவம் செய்தேன் சொல்லுங்கள். அதனால தேவ பிள்ளைகளே, எது கர்த்தர் உங்களுக்கு நேரிட பண்ணி இருக்கிறாரோ அதற்காக நன்றியோடு சந்தோஷமா வாழ்றதுக்கு பெயர் தான் தேவ பக்தி. என்ன நம்ம எல்லாம் யாரு சொல்லுங்க சத்தமா? இல்லாததற்காக ஏங்கி தேவ பக்தியை போக்கடிக்காதீர்கள். காரணம், அகதிக்கு அவன் பிழைத்திருப்பதே பெரிய பாக்கியம். ஆமாவே இல்லையாங்க? சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவன் நான் சில நேரம் உங்களால ரொம்ப பரிதாபப்படுவேங்க. அவங்ககிட்ட, என்ன சிஸ்டர் உங்களுக்கு கஷ்டமா இல்லையா சிஸ்டர்? எவ்வளோ பெரிய அவங்க அந்த போட்டோஸ் எல்லாம் காட்டுவாங்க. இப்படி இருந்துட்டு எப்படி சிஸ்டர் அப்படின்னு அவங்களுக்கு அது பெருசா, எனக்கு தான் அது பெருசா தெரியுது. அவங்க அதனால என்ன பாஸ்டர், அங்க இருந்தா செத்து இருப்போம் பாஸ்டர், இங்க நாங்க எப்படி இருக்கிறோம், உசுரோட இருக்கிறோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்மேல் சபைக்கு வந்து உசுரோட இருக்கிறதே பெருசு. புரியுதா உங்களுக்கு? உசுரோட இருக்கிறது பெருசு. அதனால ரொம்ப ஆசைப்பட, சத்தமா சொல்லுங்கோ. சோ இந்த நிலைப்பாடு மாறுகிறதுனால தான் தேவன் மேல் முறுமுறுக்கிறார்கள், சோர்ந்து போகிறார்கள். புரியுதா? ஆமா. அதனால ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். உலகத்தை அகதியா இருக்கிறவன் எதையும் போராடித்தான் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால இந்த வாழ்க்கையில நம்ம போராட யோசிக்கவே கூட. ஏன் எனக்கு இந்த வாழ்க்கையில போராட்டம் பிரச்சனை? அகதியா இருக்கிறோம், அப்படிதான் போராடி தான் என்ன செய்யணும். நமக்கு எல்லாமே ரொம்ப ஃபேவரபிளா என்ன செய்யாது, இருக்காது. அதை பத்தி நம்ம கவலைப்படவே கூடாது. அதனால ஒரு அகதிக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல அப்படின்னு சோர்ந்து போறதுக்கு அவனுக்கு இடமே இல்லை. அவன் அதை பத்தி கவலைப்படுறதுக்கு நியாயமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு நீ உயிரோட இருக்கிறதுக்கு ஆண்டவர் உனக்கு பாக்கியம் கொடுத்திருக்கா. அதனால அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு நீ என்ன செய்யக்கூடாது, புலம்ப கூடாது. ஆனா போராடலாம். எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்காக நீ என்ன செய்யலாம், போராடலாம். கிடைத்தால் பெற்று சந்தோஷப்படலாம். எதை ஆண்டவர் கொடுத்தாலும் நீங்க கர்த்தர் எனக்கு கைக்கு நேரிட பண்ணான்னு சொல்லி எவ்வளவு நாளும் என்ன செய்யலாம், சந்தோஷப்படலாம். கிடைக்காட்டினா கிடைக்கும் வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கலாம், பிரச்சனையே கிடையாது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? போராட்டத்தை விடணுங்கிற அவசியம் இல்லை, போராடிக்கிட்டே இருக்கலாம். ஆனா சோர்ந்து சோர்ந்து போகாதே, கைதட்டி சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான. ஆமென். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான. எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? யோபு அவ்வளோத்தையும் இழந்த போது என்ன சொன்னான் தெரியுமா? ஆண்டவர்ட்ட, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் எவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னான். அவனுக்கு அந்த வாழ்க்கை புரிஞ்சிருந்தது, வாழ்க்கையின் அர்த்தம் அவனுக்கு புரிஞ்சிருந்தது. நான் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னைய இன்னைக்கு ஆண்டவர் உயிரோட வச்சிருக்கிறாரா, அது பெரிய கிருபை. இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் நடத்துறாரா, உன்னை உணவு உடுக்க உட தர்றாரா இல்லையா? இந்த தேவன் சதா காலமும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். நம்மளை கைவிட்டு இருந்தார்னா என்னைக்கோ நம்ம செத்து போயிருந்திருப்போம், அழிந்து போயிருந்திருப்போம், நிர்மூலமாகி இருந்திருப்போம். ஆனா விடல. இன்னைக்கும் சில பேர்லாம் எங்க கிட்ட ரொம்ப வைராக்கியமா பேசுவாங்க, செத்துருவேன் பாஸ்டர். நீ ட்ரை பண்ணு சிஸ்டர், உன்னால சாகவே முடியாது. ஏன்னா நீ சாகணும்னு பிசாசு பிளான் எத்தனையோ தடவை போட்டு ஃபெயில் ஆயிருந்திருக்கான். ஏன்னா சாத்தானுடைய பிளானே சக்சஸ் ஆகலங்கும் போது நீ சாகணும்னு போடுற பிளானு ஒரு நாளும் சக்சஸே ஆகாது. எழுதி வச்சுக்கோ. நீ இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயந்தவன் பாஸ்டர் செல்வின் கிடையாது. நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது?
எங்க கவனிங்க, அகதியா வர்றவங்களுடைய வாழ்க்கை ஹை ரிஸ்க்குங்க. இலங்கையில இருந்து கள்ள தோணி தெரியுமா? கிரிக்கெட் தோணி இல்ல, ஒரு சின்ன பரிசல் மாதிரி இருக்குங்க, அல்லது இந்த மீன்பிடி படகு மாதிரி இருக்குங்க. ஒரு படகுல 100 பேர் இருப்பாங்க. இவன் ஏதாவது பொருளை தூக்க முடியுமா? தூக்கினா வர முடியாது. இன்னொன்னு, ஏறி கடல்ல வரணும். கடல் காற்று, கொந்தளிப்பு, பேரலை, இதுல அவ்வளோ பேர் இருக்கிற படகு. ஆக்சுவலா அதுல 4 பேர் தான் போக முடியும், அதுல 100 பேர் ஏறி இருப்பான். இதுல ஒரு டிக்கெட்டுக்கு அவன் லட்சக்கணக்கில் கொடுத்துருப்பான், சொத்தை வித்துட்டு வருவான். என்ன உயிர் தப்புனா போதும், ஏறி இருப்பான். இந்த தோணி அக்கறைக்கு போகுமான்னு உறுதி கிடையாதுங்க. ஆனா அவன் என்ன நினைக்கிறான்னா, இக்கரையில இருந்தா எப்படி சாவு உறுதி, நமக்கு ட்ரை பண்ணுவோம், பிழைச்சிருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம்னு சொல்லிதான் தோணியில ஏறி இருக்கான். இந்த தோணி அக்கறைக்கு வந்தா தான். இன்னொன்னு என்னன்னா, வர்ற வழியில இலங்கை கடற்படை பார்த்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு பெரிய சுட்டே கொன்றுவான். நான் சொல்றது புரியுது? அகதி வாழ்க்கை சாதாரணமான விஷயம் கிடையாது. சுட்டே கொன்றுவாங்க, ஈவ இறக்கமே கிடையாது. அதனாலதான் அவன் கண்டிருந்து ஓடி வரான். அவன் பயந்து வர்றதே அந்த இலங்கை ராணுவத்துக்கு தான் வர்றான். சரி, இங்க வந்துட்டான். எங்க போகும்னு அவனுக்கு தெரியுமா? தோணியை கொண்டு வந்தவன் கரையில இறக்கி, அதுவும் கரை வரைக்கும் வராதுங்க, கடல் அது. அவன் ஒவ்வொரு அளவுக்கு தண்ணி இருக்கிற இடத்துலயே இறக்கி விட்டுருவான். நீ அதுல நீந்தி தான் வரணும். உனக்கு நீச்சல் தெரியும் தெரியாதெல்லாம் பிரச்சனை கிடையாது. உன்னைய காப்பாத்துறதுக்கு ஸ்பெஷலா ஹெலிகாப்டர்லாம் என்ன செய்யாது, வராது. அவன் தத்தி தாவி அப்படி கரைக்கு வந்தா கையில ஒன்னும் இருக்காது, அடுத்த நேரம் சாப்பாடு கிடையாது. இப்படி கடற்கரையில் வந்து நிப்பான். இவ்வளவு பேர் ஒரு கூட்டமா வந்திருக்கான்னு சொல்லி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் பண்ணோடனே போலீஸ்காரன் வருவான். எங்க இருந்து வரீங்க? இங்க இருந்து. எல்லாத்துட்டையும் கணக்கெடுப்பான், நீ யாரு, என்ன, எது. இவங்களுக்கு எந்த அத்தாட்சியுமே இருக்காது கையில. அப்ப அகதி ரைட் இரு, அவன் ஏதாவது சாப்பாடு வாங்கி தருவான் கவர்மெண்ட் சார்பில். அப்புறம் அங்க இருந்து ஒவ்வொரு கேம்புக்கு அனுப்புவான். இவன் எந்த கேம்புக்கு போவான்னு யாருக்கும் தெரியாது. இல்ல, நான் என் மாமையும் கூட தான் போவேன், மச்சான் கூட தான். கணவன் மனைவி இருக்கியா, பெற்றோர் பிள்ளைகள் இருக்கியா, அது ஒண்ணுதான் அவன் பாப்பானே தவிர எந்த சொந்தக்காரன். அவன் போடுற கேம்புக்கு என்ன செய்யணும்? தமிழ்நாடு முழுசும் எத்தனையோ இடத்துல இருக்கு கேம்பு, போகணும். போனா நான் மேற்க பாத்திரம் வீடு கட்டுவேன், வடக்க சூளம், தெற்க எனக்கு வாஸ்து சரியில்லைன்னா பார்த்துக்கோ, நீ உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம். கொடுக்குற இடத்துல தான் குடி இருக்கணும். அவங்களுக்கு வாழ்க்கை ஈஸியா போன அன்னைக்கு அவங்களுக்கு வீடு தருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, மரத்தடியில் தான் குடி இருக்கணும். கஞ்சி ஊத்துவாங்க கேம்ப்ல, கொஞ்சம் கொஞ்சமா அவன் வீட்டை அவன் கட்டணும். இவ்வளவு ரிஸ்க்ல அவன் எதுக்கு சந்தோஷப்படுவான் தெரியுமா? இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறது பெரிய பாக்கியம். உங்களை என்னையும் கர்த்தர் ரட்சித்திருக்கலனா, ஒரு அறிவை கொடுத்து அந்த அடைக்கலத்துக்குள்ள நீயும் நானும் வரலன்னா, இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துல உயிரோட இருந்திருக்கவே மாட்டோம். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? அதனால பெற்றிருக்கிற ஆசீர்வாதத்துக்காக சந்தோஷமாயிருங்க. பாடுவோமா? சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஓ, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா. போதும், கடைசி பாயிண்ட பார்த்து முடிப்போம். சொந்த தேசத்திற்கு போக எப்போதும் ஆயத்தமா இருக்கணும். சொந்த நாட்டின் கதவு திறந்தால் உடனே என்ன செய்யணும்? நம்ம போய் தான் ஆகணும். நான் போக மாட்டேன்னாலும் இந்திய அரசாங்கம் கழுத்தை பிடிச்சு என்ன செய்யும்? தள்ளி விட்டுரும். நீ போயிட்டீன்னா சொந்த நாட்டுக்கு போயிடலாம், இல்லாட்டினா கடல்ல தான் விழுந்து சாகணும். ஏன்னா இங்க இருக்கிறதுக்கு அனுமதியே கிடையாது. இப்பயுமே நிறைய பேர் இலங்கைக்கு போயிருக்கிறாங்க. நான் சொன்னேன்ல, கேம்ப்ல எனக்கு தெரிஞ்சவங்கலாம் இருக்காங்கன்னு. அவங்க திரும்ப போய் அங்கே வீடுகள்லாம் கட்டி நல்லா இருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. என்னையும் கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை உங்களை விட்டுட்டு போறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. நீங்க போயிட்டு வாங்க பாஸ்டர்னு ஒரு தடவை சத்தமா சொல்லிட்டீங்கன்னா நான் போயிடுவேன். பார்த்தீங்களா? நீங்க அனுமதிக்காததுனால நான் இன்னும் போகாம இருக்கேன். இருக்கட்டும். எப்ப அவங்க நாட்டுக்கு போகிறதுக்கு வாசல் திறந்துருச்சோ இவங்க என்ன செய்யணும்? போய் ஆகணும். போறதுக்கு ஆயத்தமா என்ன செய்யணும்? இருக்கணும். சோ நம்முடைய சொந்த நாடு எது? யோவான் 18:36 இயேசு சொல்றாரு. யோவான் 18:36, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் என் ஊழியக்காரர்கள் போராடி இருப்பார்கள்.
சரி, அப்ப எது என்னுடைய ராஜ்யம்? பிலிப்பியர் 3:20 சொல்லுது. பிலிப்பியர் 3:20, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. சொல்லுங்க சத்தமா, என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய சொந்த தேசம் எது? சொல்லுங்க சத்தமா, பரலோகம். அல்லேலூயா. கவனிங்க, இந்த அகதிகள் முகாம்ல நான் சொன்னேன்ல ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்கன்னு. அவங்கெல்லாம் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க. இங்க இருந்து இங்கே அவங்க லோக்கல்ல படிச்சு பட்டம் பெற்று பெரிய பெரிய ஆட்களாலாம் ஆயிட்டாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா சிலர் இந்த பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஸ்பெயின், அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கும் போனவங்க. அதெல்லாம் ஹை ரிஸ்க். இங்கே கள்ளத்தோணியில் வரணும், அங்கே கள்ள கப்பலில் போனோம். கள்ள கப்பல் மட்டும் கிடையாது, ஒரு இடத்துல இறங்கி கிட்டத்தட்ட பல மாதங்கள்லாம் நடந்து போனவங்களாம் இருக்கிறாங்க. எல்லைகளை தாண்டணும், அங்கே இருக்கிற எல்லை காவல் சுடாம இவங்க தப்பி போகணும். ரொம்ப ரிஸ்கான கதைகள்லாம் நிறைய உண்டுங்க இலங்கை தமிழர்களுடைய வாழ்க்கையில. நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது ராத்திரி முழுசு நடப்பாங்களாம், பகல்ல ஒரு இடத்துல ஒளிஞ்சு கிடப்பாங்களாம். அப்ப சாப்பாடு எது? இங்க உள்ள சொத்தை அத்தனையும் வித்து கையில காசு வச்சுட்டு ஒவ்வொரு இடத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் ஆகாரத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு, இதை நடத்துறதுக்கு ஒரு கைடு இருப்பான். அவன் லட்சக்கணக்கில் காசு வாங்கியிருப்பான் அவங்ககிட்ட. நைட்டு தான் நடக்கணும், நடுராத்திரி. ஏன்னா காலையில லோக்கல்ல எவனா பார்த்துட்டானா சுட்டுருவான், கொன்றுவான். இப்படி கடந்து ரொம்ப ஹை ரிஸ்க் எடுத்தவங்க அந்த வெளிநாடுகளுக்கு போனா என்னன்னா, நம்ம நாட்டில் அவங்களுக்கு ரொம்ப சலுகை கம்மி. அங்க வந்து போய் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா வீடு கொடுத்துருவாங்க, கார் கொடுத்துருவாங்க, ஒரு வேலை கொடுத்துருவாங்க. பெரிய தொழிலதிபர் ஆக முடியாது, ஆனா கொஞ்சம் வசதியா என்ன செய்யலாம், வாழலாம் வெளிநாட்டில். அப்படி வாழ்ந்தவங்க நிறைய காசு இங்க அனுப்புறாங்க அகதிகள் முகாமுக்கு. அப்படி இவங்க இங்க நல்ல சொபிசிகேட்டடா வாழ்றாங்க. நம்மளோட நிறைய காசு வச்சிருப்பாங்க அகதிகள் முகாம்ல இருக்கிறவங்க. அப்ப ஆனாலும் என்ன மனநிலையில தான் இருப்பாங்க? சொந்த ஊருக்கு போனோம், சொந்த நாட்டுக்கு போனோம். இங்க பிள்ளைகளுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனாலும் நமக்கு இங்க ஆகாது, நம்ம எங்க போனோம்? சொந்த ஊருக்கு போனோம். பாருங்களேன் அந்த மனநிலை. நம்ம எங்க போறோம்? நம்முடைய சொந்த நாடு எது? சொல்லுங்க சத்தமா, பரலோகம். அதனால 1 யோவான் 2:15 சொல்லுது, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்ல. சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. உங்களுக்கு உலகத்தாருக்கு ஒரு வித்தியாசம் வேணும். ஏன் இப்படி இருக்க? நீங்க சொல்லணும், நான் அகதி. சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? நமக்கு ரொம்ப பிரஸ்டீஜ் ப்ராப்ளம்ல இருக்கு. நம்ம மற்றவங்க யாரும் நம்மளை வந்து குறைவா மதிப்பிடக்கூடாதுன்ட்டே லிப்ஸ்டிக் போடுறோம். மற்றவங்க யாரும் நம்மளை குறைவா மதிப்பிடக்கூடாதுன்ட்டே என்னென்னமோ என்ன செய்யணும், நம்மளை மிகைப்படுத்துறோம். அழகா இருங்க, ஆனா நீங்க அகதிங்கிறத என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. மற்றவர்களோட ஒப்பிட்டு மற்றவர்களை போல வாழணும்னு நீங்க நினைக்கவே கூடாது. ஆனா ஒண்ணு நிச்சயம், அந்த பரலோகம் எவ்வளவு மகிமையான இடம். அதை நீங்க அந்த தெளிவு, அந்த வெளிப்பாடு இருந்துச்சுன்னா நீங்க சந்தோஷமா அகதிங்கிற அந்த பட்டத்தை என்ன செஞ்சுக்கிடுவீங்க, எடுத்துக்கிடுவீங்க. ஆமா, உலகத்தில் உள்ளவைகள் என்ன செய்யாதீங்க, அன்பு கூறாதீங்க. சோ ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். ரூத் 2வது அதிகாரம் 12வது வசனம் பாருங்களேன். ரூத் 2:12. ஏற்கனவே சங்கீதம் 2:12 பார்த்தோமா, இது ரூத் 2:12 தான். அந்த 2:12 எவ்வளவு ஒத்துமையா இருக்குது பாருங்களேன். ரூத் 2:12 பாருங்க. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு. ஹலோ, கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து உங்களுக்கு அனுப்புறாரு. என்னடா இவர் வந்ததுல இருந்து ஒரே அகதி அகதின்னு ஒரே சகதி மாதிரி இன்னைக்கு ஒரு பிரசங்கம். ஒரு நேரமா எதுல நடக்க வச்சிருக்காரு? சகதியில நடக்க வச்சிருக்காரு. அகதி அகதி நீங்க சொல்லலாம். ஆனா ரூத் 2:12 என்ன போட்டிருக்கு பாருங்க. யார்கிட்ட நீ அடைக்கலமா வந்திருக்கிற? கவனிங்க, யார்கிட்ட நீ அகதியா வந்திருக்கிற? கவனிங்க, தமிழ்நாட்டுக்கு அகதியா வந்தவனுக்கு ஒரு அந்தஸ்து இருக்குதுங்க. நாங்க ஐரோப்பிய நாடுகளுக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிறோம். அங்க ஊழியத்துக்கு போன எல்லா இடமுமே இலங்கை தமிழர்களுடைய சபைகள் தான், வீடுகள் தான். அவங்களுக்கு அங்க கிடைச்சிருக்கிற அந்தஸ்து ரொம்ப அதிகம். ஆனா இயேசுநாதர் அகதியா வந்தவனுக்கு இருக்கிற அந்தஸ்து புரியுதா உங்களுக்கு? இப்ப ரூத் வந்தா, உங்களுக்கு கதை தெரியும்ல, அவ தேசத்தை விட்டு நகோமியை நம்பி எங்க வந்துட்டா, அடைக்கலமா வந்துட்டாங்க.
அங்கேயும் அதே வசனம் தான், அண்டர் ஹூஸ் விங்ஸ் யூ ஹவ் கம் டு டேக் ரெஃப்யூஜ். அந்த ரெஃப்யூஜ்ங்கிற வார்த்தை அங்கேயும் இருக்குது. அகதியா வந்தவா நம்பி இருந்தது யார? நகோமி மாமி. அந்த மாமி தான் நான் தான் நகோமி மாமி பாடாப்படுத்தினேன்ல. ஆனா நகோமியால ரூத் வாழ்ந்தாளா இல்லையா? ஆமா. அதனால நிச்சயமா அந்த சபையால நீங்க என்ன செய்வீங்க? வாழ்வீங்க. பாருங்க, வந்தவளுக்கு தங்க கர்த்தர் இடம் கொடுத்தாரா? வேலை கொடுத்தாரா? உணவு கொடுத்தாரா? மதிப்பு மரியாதை கொடுத்தாரா? திருமணம் நடந்ததா? பிள்ளைகளை கொடுத்தாரா? சரித்திரத்திலும் கர்த்தர் இடம் கொடுத்தார். இந்த 7 இதை நான் விளக்கி சொல்றதுக்கு எனக்கு 1 மணி நேரம் வேணும். அகதியா வந்தவளை சகதியில கர்த்தர் நடக்க வைக்கல. அகதியா வந்தவளுக்கு கர்த்தர் தங்க இடம் கொடுத்தார், வேலை கொடுத்தார், உணவு கொடுத்தார், மதிப்பு மரியாதையான வாழ்க்கை கொடுத்தார். திருமணம் நடந்தது அவளுக்கு. கவனிங்க, விதவைக்கு என்ன நடந்தது? திருமணம் நடந்தது, பிள்ளைகளை கொடுத்தார். கடைசியா ஒரு வார்த்தை தான் ரொம்ப அற்புதமான வார்த்தை, சரித்திரத்தில் அவளுக்கு ஒரு இடம் கொடுத்தார். புரியுதா? ஆனா அவ கூடவே இருந்த ஓர்பாலுக்கு ஏதாவது கிடைச்சதா? இல்ல. அகதியா வந்தவளுக்கு தான் இவ்வளவு நன்மை. எத்தனை பேர் இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? அகதியா ஒப்பு கொடுக்குறீங்கன்னா 3 காரியம் சொல்லியிருக்கேன். 1, சபையை அண்டி கொள்ள வேண்டும். 2வது, நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக மன ரம்யமா வாழணும், சந்தோஷமா வாழணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 3வது, பரலோகம் செல்ல தேவனை சந்திக்க எப்போதும் எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். எத்தனை பேர் சத்தியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க?